கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் இந்த 7வது நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு பக்கம் தெய்வீகம், இன்னொரு பக்கம் மனுஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், பேதுருவினிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். சொன்ன பிறகு வரும் காலங்களில் நடக்க வேண்டிய விஷயங்களை ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இப்படி சொல்லும்போது ஆவிக்குரிய கிருபை பெற்று, பரலோக வெளிப்பாடு பெற்று, தேவனிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்ற பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு மாம்சத்தின் தன்மை வெளிப்பட்டது, மனுஷிக கிரியை வெளிப்பட்டது. கவனிக்க வேண்டும், மனிதன் 2 விதத்தில் இருக்கிறார். ஒன்று மனுஷீகம், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனை அறியாதவர்கள் வாழ்க்கையில் தெய்வீகமும் ஆவிக்குரிய நிலைப்பாடு இருக்காது. ஆனால் ஆண்டவரை அறிந்து அவரோடு பழகி அவர் வார்த்தையை கேட்டு அவரோடு நடக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், வார்த்தையை கேட்கிறவர்கள், அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள், உலகத்தை விட்டு, உலகத்தில் வாழ்ந்தாலும் பாவத்தை விட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள், அவர்களும் 2 தன்மை உடையவர்கள்தான். மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். சில நேரங்களில் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் மாம்ச சிந்தை வெளிப்படுகிறது, மாம்ச கிரியை வெளிப்படுகிறது. இதைதான் மத்தேயு 16:23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் பார்த்து சொல்லுகிறார். அவரை ஒரு வார்த்தை கடிந்து கொண்டு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். என்னவென்றால், நீ தேவனுக்குரியதை சிந்திக்காமல், ஆவிக்குரிய நிலையை சிந்திக்காமல், மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ பல நேரங்களில் ஆண்டுடைய பிள்ளைகள் மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுத்து தெய்வீகத்தை இழப்பதும், தெய்வீகத்தை அவமதிப்பதும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்கு பதில் அவமானத்தை கொண்டு வருகிறதுமான நிலைமை கிறிஸ்தவர்களில், குடும்பங்களில், சபைகளில் காணப்படுவதினால்தான் அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ரட்சிப்பையும், சமாதானத்தையும், ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும், பரலோக இன்பத்தையும் அடைய முடியாமல் அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன? மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 20 இந்த 2 வசனங்களிலும் பார்க்கும்போது 17 விதமான மாம்சம் அல்லது மாம்சத்தை ஒட்டியுள்ள கிரியைகளை குறித்து பார்க்கிறோம். பேதுரு மாம்ச சிந்தனை, மாம்ச கிரியைகளுக்கு உட்பட்டதினால் அவருடைய வார்த்தை மாம்சத்தை வெளிப்படுத்தினதாய் காணப்பட்டது. இந்த மாம்சத்துக்குட்பட்ட கிரியை இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் அறிந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு 3 காரியங்களை மட்டும் இப்பொழுது நான் சுட்டி காட்டுகிறேன். இந்த 3 காரியம் என்னிலே நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை பார்த்து, இந்த மாம்சத்தின் கிரியை நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும்
நாம் ஆவிக்குரியவர்களாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாய் தடுமாறி கொண்டு சத்துருவை பிரியப்படுத்தும் மக்களாக தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படியானால் அந்த 3 காரியம் என்ன? 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு காரியம் சொல்றார். ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளியாய் தீர்க்காதீங்க. அப்ப குற்றவாளியாய் தீர்க்குதல் என்பது மாம்ச தன்மை, மாம்சத்தின் கிரியை. இதை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? பவுல் மூலமா நாம் இனிமேல், இதற்கு முன்னாடி இருந்திருக்கலாம், கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே இருந்திருக்கலாம். அன்றைக்கு நமக்கு தெரியாது, இந்த போதனை தெரியாது, இதை யார் நமக்கு கற்றுக் கொடுக்கல, நமக்கு புரிதல் இல்லை. அதனால நாம பழைய வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த தன்மை இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இனிமேல், இதுவரைக்கும் தப்பாயிடுச்சு, இனிமேல் நீ தேவ பிள்ளையானால் ஒருவரை ஒருவர் குற்றவாளின்னு தீர்க்காதீங்க. இது கர்த்தருடைய எச்சரிப்பு. இதுக்கு முன்னாடி அந்த அனுபவம் இருக்கா? மாற்றிக்கொள்ளணும். இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுதலின் அழகு. 2வது ஒரு காரியம், இதே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில் இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு குடும்ப வாழ்க்கையின் நிலைமை என்ன? ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு ஆண் பெண் இருவரை படைத்தார். அவர்கள்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து சந்ததி பெற்று இந்த உலகத்தில் பெருக வேண்டும் என்று தெய்வ தீர்மானம். ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் என்ன செய்யறாங்க? ஆண்கள் பெண்கள்ங்கிற அந்த நியமம் அதை விட்டுட்டு ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெண் ஒரு ஆணோடு திருமணமாகி குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நிலையை விட்டுட்டு என்ன செய்யறாங்க? அவர்கள் இந்த மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க. ஆண்கள் ஆணோடு தவறான காரியம், பெண்கள் பெண்ணோடு தவறான உறவு. இந்த நாட்களில் தேசங்களில் இதை சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வேதத்தின்படி தவறானது, வேதத்திற்கு விரோதமான செயல் இது. அதனால் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தண்டனை. இப்ப இவங்க இந்த தப்பான வாழ்க்கைக்கு போனதினால், குறிப்பா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு உட்பட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள தவறான செயல்களில் ஈடுபட்ட நபர்களை ஆண்டவர் அழித்தார். அதன் பலனை பெற்றார்கள்.
அப்ப நமக்கு எச்சரிப்பு என்ன? தகாத உறவு கூடாது. வேதத்திற்கு மாறாக தெய்வீக திட்டத்தை மாற்றி இந்த தவறுகளை செய்யக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாய் இராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதுவும் குடும்ப வாழ்க்கை குறித்து. திருமணமாகி கணவன் மனைவியா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை உங்க புருஷன் அனுமதித்தால், மனைவியை அனுமதித்தால் நீங்கள் கொஞ்சம் பிரிந்து தெய்வீகத்தோடு நெருங்கலாம். அல்லது உங்க மனுஷ கிரியைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு ஒருவரை ஒருவர் கூடி வாழுங்கள். 2 பேர் சம்மதத்தின்படிதான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற குடும்ப வாழ்க்கைக்குட்பட்ட விஷயங்களையும் ஆண்டவர் இந்த இடத்தில் பவுல் மூலம் குறிப்பிடுகிறார். எனவே மாம்ச சிந்தை, மாம்ச கிரியை குற்றவாளியாய் தீர்க்காதே, தவறான உறவு கொள்ளாதே, பிரிந்து போகாதே என்பதுதான் இன்றைக்கு எச்சரிக்கிற ஒரு வார்த்தை. நாளைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை படிப்போம். இப்படிப்பட்ட வசனங்களை தியானித்து வாழ்க்கையை நெறிமுகப்படுத்துவோம், நெறிப்படுத்துவோம், ஆண்டவருக்காக வாழுவோம். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான தயவை தருவாராக. ஆமென்.